குப்புறப்படுத்தி தூங்குறது ஹராம், நின்றுட்டு தண்ணி குடிக்கிறது ஹராம், உட்காந்து தண்ணி குடிக்கணும். ஆனா அதெல்லாம் சயின்ஸ் இருக்கு தெரியுங்களா? நான் உட்காந்து தண்ணி குடிச்சுன்னா என்னோட தண்ணி வந்து இப்படி போகும்போது கால்ல இருந்து சர்க்குலேஷன் ஃபாஸ்டா வயிற்றுக்கு வராது. நின்றுட்டு குடிக்கும் போது உடம்பு இம்பேலன்ஸ் ஆகுது. நபிகள் நாயகம் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு, குரான்ல ஒவ்வொரு இவங்களும் ஃபாலோ பண்ற விஷயம், ஜன்னல் ஓரத்துல தூங்கக்கூடாது, வாசப்படிக்கு நேரா தூங்கக்கூடாது. நான் வந்து இதுல என்ன இருக்கும், ஜன்னல் ஓரத்துல தூங்கினா சோ வாட் அப்படின்னா ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு, காலைல பொழுது விடிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் சன்லைட் நம்மளுக்கு டேரக்டா வருமா, சீக்கிரமா ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆயிரும். ஒன்னு. இன்னொன்னு, ஜன்னலை திறந்து வச்சு தூங்குவோமா, அப்ப வந்து நம்மளுக்கு குளிர்ந்த காத்து வாடை காத்து பட்டு நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகும். அந்த காலத்துல வந்து ஃபேன் ஏசி கிடையாது இல்லையா, ஸோ அவங்க ஜன்னல் திறந்து வச்சு தூங்குவாங்க டேரக்டா. அப்புறமா இன்னொன்று ராபரி. இவ்வளோ தூரத்துக்கு சேஃப்டி மெஷர்ஸை பார்த்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. அதே மாதிரி இப்போ வாசல் நேராகவும் தூங்கக்கூடாதுன்றது அது வந்து சாதாரண விஷயமா எடுத்துக்காம, இப்போ ஜன்னலோரம் என்னோட பெட் இருக்கு, என் வீட்டில் காட் இருக்குன்னா இன்னைக்கு தள்ளி போட்டுடலாம். அது வந்து நிச்சயமா என்னோட ஸ்லீப் பேட்டர்னை டிஸ்டர்ப் பண்ணும். குப்புறப்படுத்தி தூங்கினோம்னா அப்டமினல் ப்ரெஷரில் நம்ம சாப்பிட்ட சாப்பாடு ஆசிட் ரிஃப்ளெக்ஸ்லாம் எதுக்கழிச்சு வரலாம், எனக்கு ஒரு நெஞ்சு கறிக்கலாம், எனக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு ரிஃப்ளெக்ஸஸ்லாம் ஆகாமல் தடுக்கிறதுக்காண்டியும் நல்ல டைஜஷன் ஈஸியாக என்னோட ப்ரெஷர் இல்லாமல் அப்டமனில் நான் படுத்து தூங்குறதுக்கும் அந்த ரைட் சைட். ஸோ இது வந்து நபிகள் நாயகம் அவர் சொன்ன பாயிண்ட் எடுத்துக்கிட்டு வலது பக்கமோ இல்லை இடது பக்கமோ திரும்பி படுத்து தூங்கலாம். சம்டைம்ஸ் நம்ம வந்துட்டு ரொம்ப பேக் பெயின் இருக்கு, மல்லாக்க படுக்கிறோம்னா இட்ஸ் ஓகே. ஆனால் குப்புற படுக்கிறது இட்ஸ் நாட் ஓகே. எக்ஸப்ட் நுரையீரல் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, மூச்சுத்தண்ணல் இருக்கிறவங்க குப்புற படுக்கணும். அந்த டைம் நிறைய யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கண்ணை சுற்றி கருவலை இருக்கும், அந்த கண்ணு ஏங்கும். அந்த கருவலை ஏன்னா எனக்கு தூங்க விடு, எனக்கு தூங்க வை, நான் தூங்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு. அந்த மாதிரி பிள்ளைங்களெல்லாம் இப்போ நேற்று கிளினிக்ல ஒரு 13 வயசு பொண்ணுக்கு கருவலயம், ஒரு 20 வயசு 22 வயசு கருவலயம், தூங்காம அவ்வளோ வருஷம் இருந்திருக்கிறாங்க. நார்மலாக ஒரு குழந்தையே 9:10 மணிக்கு மேலே விளையாட வச்சு 12 மணிக்கு தூங்க வைக்கிறாங்க. ஒரு 8:30 மணிக்கு தூங்க போயிட்டு ஒரு 9:10க்கு தூங்குறதுன்னு சொன்னால், இப்போ நம்ம சொன்னோன்னா இந்த வீடியோ பார்த்து இதான் நடக்கிற காரியமா நிஜமாவே சிரிப்பாங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு தமிழ் பெண்ணா, என்னோட ஒரு பொறுப்பா, ஒரு அம்மாவா, உங்கள் ஒவ்வொருத்தவங்க வீட்டில் இருக்கிற ஒரு அக்கா தங்கச்சியா, இன்னைக்கு வந்து இந்த இதை பார்த்து ஒரு தலைமுறை மாறணும். காலையில் எந்திரிச்சதுலேருந்து ஈவினிங் வரைக்கும் நம்ம வந்து வீட்டில் எல்இடி லைட்ஸு, அதிலே தான் மொபைல் ஆன்லைன் கிளாஸ் பார்க்குறோம், அதிலே தான் படிக்கிறோம், அதிலே தான் வேலை பார்க்குறோம், அதிலே தான் சாப்பிட்றோம். ஆனால் அந்த குழந்தைக்கு தூக்கம் வரல. என் குழந்தை நல்லா தூங்கணும். காலையில் 10 நிமிஷம் நேச்சுரல் சன்லைட் பார்க்குற மாதிரி டைரக்ஷனில் பனியனோ ஷர்ட்டோ கழட்டிட்டு இல்லை முட்டி வரைக்கும் லேடிஸ் புடவை தூக்கி விட்டு உட்காந்து அந்த சன்லைட்டை அவங்க உடம்பு பட்டுச்சுன்னா நைட் சூப்பராக தூக்கம் வரும். ஏன்னா என் உடம்பு சிர்காடியன்றதும் சொல்லுவோம் இல்லையா, பயாலஜிக்கல் கிளாக், டே நைட், எல்இடி லைட்லேயே மார்னிங் டு நைட் வரைக்கும் இருக்கிறோம். கார்ல வருவோம், எங்கேயாவது எந்த டைம்ல சன்லைட் அப்சர்வ் பண்ணுவோம்? மார்னிங் பிறந்த குழந்தைங்கள போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஏர்லி மார்னிங் சன்லைட்ல நம்ம குழந்தைங்கள வந்துட்டு, குழந்தைங்கள வந்து பெரியவங்க வரைக்கும் தூக்கமே வரலன்னு சொல்றவங்க தூக்க மாத்திரை போடுறதுக்கு முன்னாடி 15 நிமிஷம் காலையில சன்லைட்ல போய் உட்காரணும்னு சொல்றேன். நான் அந்த எக்ஸ்போஸ் ஆகணும்னு சொல்லிட்டு நான் அந்த டயட் சொல்லும் போது நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்றேன் இன் டீட்டெயில். இது வந்து அவ்வளோ தூரத்துக்கு இம்பார்ட்டன்ட்.